ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. இன்டர்நெட் யூடியூப்பை திறந்தாலே வந்துட்டு எல்லாரும் டீப் சீக்கு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு காம்படிஷனாக வந்துட்டு அலிபாபா வந்துட்டு ஒரு ஏஐ மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Qwen 2.5 அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடலை வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அதனால் என்ன, அவனும் இன்னொரு மாடல் லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா வந்துட்டு நோ, அதுதான் இல்லை. அலிபாபா வந்துட்டு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, Qwen 2.5 மேக்ஸ் வந்துட்டு டீப்சீக்கை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளைம் வச்சுருக்காங்க. கோடிங்குமே வந்துட்டு ChatGPT விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம கிளாட் ஏஐ இருக்குது இல்லையா, அதை விட 10 times மச் லெஸ் காஸ்ட்லியும் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீப்சீக் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனாலே வந்துட்டு டீப்சீக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டி உருவாகும், அதுக்குன்னு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். இது ஓப்பன் சோர்ஸோட பெனிஃபிட். Qwenனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். இது ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வந்துட்டு கோடை எடுத்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்டு ஈவன் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்குமே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதில் இருக்க இன்னொரு யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நமக்கு ஏஐ மாடல்ஸாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு ஒவ்வொரு மாடல்ஸ்னு இருக்கும். இப்போ இமேஜ் ஜென்ரேஷன்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்கும், கோடிங்க்கு தனியாக ஒரு மாடல் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாடல் இருக்கும். பட் Qwenனில் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் 2 மாடல்ஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ரெண்டில் எது ப்ரோ பெஸ்ட்டு, Qwen பெருசா இல்லைன்னா வந்துட்டு டீப்சீக் பெஸ்ட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே உன்னிப்பாக கவனித்து ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் மாதிரி வச்சு அந்த நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியுமே தவிர, நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அவ்வளோ வித்தியாசமாக தெரியாது. பட் அகெயின் எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்ற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, Qwenனோட ரெஸ்பான்சஸ் வந்துட்டு ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது கம்பேர் டு டீப்சீக் அண்ட் ChatGPT. டீப்சீக்கில் அப்போ வந்துட்டு ரெஸ்பான்சஸ் வந்துட்டு நேச்சுரலாக இது பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு ஈஸியாக அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு Qwen அண்ட் டீப்சீக்கோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸு. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்துட்டு இந்த ஸ்கோர்ஸ் தான் இருக்குது. Qwen அண்ட் டீப்சீக்கோட ஒரு ரீசனிங் மாடல் இருக்குது. ஸோ ரீசனிங் மாடல் அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நமக்கு அவைலபிளாக இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீ ட்ரெயின்டு ரீசனிங் பேட்டர்னை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். அப்படின்னா என்னதுன்னா, ஆல்ரெடி அது வந்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி நீ ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஒரு ரீசனிங் மாடல் என்ன பண்ணுன்னா, ஒரு நேச்சுரலாக ஒரு ஹியூமன் பீங்கோ ஒரு லிவிங் திங் கிட்டேயோ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்க்கை கொடுத்தோன்னா நேச்சுரல் ஆர்டரில் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரீசன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ரீசனிங் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த பானையில் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு கல்லெல்லாம் எடுத்து போட்டு அந்த தண்ணி மேலே வந்து அதை குடிச்சிட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் ரீசனிங் அப்படின்வாங்க. ஸோ ஓகே, ரீசனிங் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஏஐ மாடல்ஸ் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எஸ்ஏலாம் எழுத கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு சில டைம் ஹலுசினேட் பண்ணும். ஒரு பிளாபர் பண்ணுற வேர்ட்ஸு, ஒரு மீனிங்கே இல்லாத மாதிரி வேர்ட்ஸு, இல்லை மீனிங்ஃபுல்லாக இல்லாத சென்டென்சஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு ஒரு அவுட்புட்டாக அது கொடுக்கும். அது நாட் ஆப்டிமல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ரிப்பீட்டடான ப்ரீ ட்ரெயின்டு பேட்டர்ன்ஸில் ஒர்க் ஆகிறதுனால அதால் வந்துட்டு ப்ராப்பராக லாஜிக்கலான ரீசனிங் கொடுக்க முடியாது. இதுவே ரீசனிங் மாடல் என்ன பண்ணுன்னா, ஒரு ஹலுசினேஷன் இல்லாமல் ப்ராப்பரான அவுட்புட்ஸை கொடுக்கும். ஈவன் இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ChatGPT எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்ட்ராபெரி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு எத்தனை ஆர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது டோக்கனைசேஷன் தப்பாக பண்ணுது. அதனால் வந்துட்டு 3 ஆர் இருந்தாலும் 2 ஆர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது ஒரு டோக்கனைசேஷன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இதுவே வந்துட்டு நம்ம ஒரு ரீசனிங் மாடல் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா வந்து டோக்கனைசேஷன் இஷ்யூ இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஒரு ஹியூமன் லைக் ரீசனிங் வந்துட்டு கொடுக்கறதுனால அந்த ஹலுசினேஷனோ அந்த மிஸ்டேக்ஸோ வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ Qwenனில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. Qwen ஆடியோ மாடல் இருக்குது, விஷன் லாங்குவேஜ் மாடல் இருக்குது, கோடர் மாடல் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்தந்த ஸ்பெசிஃபிக்கான டாஸ்கில் வந்துட்டு இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டீப்சீக் வந்துட்டு
ஒரு சைனீஸ் ஸ்டார்ட்அப்லேருந்து வந்த ஒரு ஏஐ மாடல். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது NVIDIAவோட H100 சிப்ஸை விட கம்மி பர்ஃபார்மன்ஸ் இருக்க H800 சிப்ஸில் தான் வந்துட்டு ஒர்க் ஆச்சு, அதில் தான் ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் DeepSeek கிட்டேயே 50,000+ H100 சிப்ஸ் இருக்குது NVIDIAவோடது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கொஸ்டினபிள் தான். ஏன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் இருக்க அந்த ட்ரேட் பேன் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு NVIDIA சிப்ஸ்லாம் சைனாக்குள்ளே இருக்கக்கூடாது. பட் NVIDIAவோட H100 சிப்ஸ்லாம் வந்துட்டு எப்படி போச்சு அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று நான் பார்த்தேன். ChatGPTயோட ஒர்க்கை வச்சு ட்ரெயின் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹைலைட் என்னென்னா, ChatGPTயே வந்துட்டு ஃப்ரீலி அவைலபிளாக இருக்க டேட்டாவை வச்சு தான் ட்ரெயின் ஆகிருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு அலிகேஷன் வைக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு ஹிப்போக்ரஸி மாதிரி இருக்குது. எப்படின்னா, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே மக்களே, இதுதான் வந்துட்டு DeepSeek அண்ட் குவென்னுக்கு இருக்க டிஃப்ரென்சஸ். குவென் அப்படின்ற ஒரு மாடல் பற்றி யாருமே நிறைய பேர் பேசலை. ஸோ அதனால் அதை பற்றி பேசணுன்னு தான் இந்த வீடியோவை போட்டேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.